பிரித்து அவனுடைய கொள்கைக்காக சில மக்களை இழுத்து கொண்டு செல்பவன் இன்றைக்கு நாங்கள் பள்ளி கட்டப் போகின்றோம், காசு கொடுங்கள் என்று யாரிடம் வந்து நிற்கின்றான்? சுன்னத்துவல் ஜமாத்தினர்களிடத்தில் வந்து கையேந்தப்படுகின்றது. நாங்கள் பள்ளி கட்டுகின்றோம், அல்லாஹுக்காகத்தான் பள்ளி கட்டுறோம், நீங்க எங்களுடைய கொள்கை எல்லாம் பார்க்காதீர்கள். யார் எந்த எந்த இடத்திலே பள்ளிவாசல் என்று சஹாபாக்களை தரம் கெட்ட வார்த்தைகளால் திட்டுகின்றார்களோ, இமாம் பெருமக்களை தரம் கெட்ட வார்த்தைகளால் அசிங்கப்படுத்துகின்றார்களோ, அஹ்லு சுன்னத்துவல் ஜமாத்தை கேவலப்படுத்துகின்றார்களோ, அப்படிப்பட்ட மடையர்கள் இன்றைக்கு சுன்னத்துவல் ஜமாத்திடத்தில் கையேந்துவதற்கு என்ன நியாயம் இருக்கின்றது என்று நாம் கேட்க வேண்டாமா? கண்டிப்பாக அதற்கு உதவி செய்தால் அது பள்ளிக்கு உண்டான உதவி அல்ல. சஹாபாக்களை திட்ட நாம் காசு தருகின்றோம், இமாம்களை திட்ட நாம் காசு தருகின்றோம். அவன் கட்டும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பள்ளி என்பான், கட்டிய பின்பு இது என் இயக்க பள்ளி என்று சொல்லுவான். இந்த சமுதாயத்தை கேள்விக்குறியாக்குவதற்காகவே அந்த பள்ளிகள் செயல்படுகின்றது என்பதை இந்த நம்முடைய சுன்னத்துவல் ஜமாத் பள்ளியினுடைய பொறுப்புதாரிகளும் மஹல்லாவாசிகளும் இன்றைக்கு விளங்கப்பட வேண்டும். பள்ளிதானே கட்டுறாங்க, நன்மையான காரியமே என்று காசு கொடுத்து விட்டால் அதனுடைய எப்படி ஒரு நல்லதுக்கு காசு கொடுத்தால் அதனுடைய நன்மை வந்து சேருமோ, தீயதுக்கு காசு கொடுத்தால் அந்த தீமை கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். சஹாபாக்களை திட்டியதனுடைய விளைவு உங்களை வந்து சேரும். நாம் எச்சரிக்கின்றோம். அன்பான பெருமக்களே, நம்முடைய மஹல்லாவை நாம் வளர்ச்சிப்படுத்த வேண்டும்.